இவள குறுக்கை நெருக்கி நடந்து சீன் போட வேணாம்னு சொல்லுங்கப்பா, இரிட்டேட்டா இருக்கு. நீ வாய மூடு. ஐயய்ய, இந்த போன் வேற சுத்திக்கிட்டே இருக்கு, நீங்க வேற டார்ச்சர் பண்ணாம பேசாம இருங்க. என்ன ரிசல்ட் வந்துருச்சா? இன்னும் இல்லம்மா, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டே மக்கா, நீ பாஸ் ஆயிருவ. அம்மா நான் பாஸ் ஆயிருவேன்னு எனக்கு தெரியுமா, மார்க் வரணும்ல. ஆமா, மார்க் வந்துருச்சா? இல்ல அன்னைக்கு முதல்ல ரிசல்ட் வர்றதுக்கே இங்க சுத்திக்கிட்டே கிடக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல பாப்பாங்கல்ல, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. இருங்க இருங்க, பொறுமையா இருங்க. வந்துருச்சாப்பா? வந்துருச்சாப்பா? வந்துருச்சா மாமா? ஐயோ இருங்க, வந்தா சொல்லுவேன்ல. சுத்திக்கிட்டே தான் கிடக்கு, இருங்க இருங்க, எல்லாரும் பாக்கணும்ல. ஏன்பா இவ்வளோ லேட் ஆகுது? எல்லாரும் ஒரே நேரத்துல பாப்பாங்கம்மா. 10 மணிக்கு ரிசல்ட்னா எல்லாம் 9:30ல இருந்தே போனை தூக்கி கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால கொஞ்சம் சர்வர் எரரா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்திரலாம். எம்பூட்டு நேரம்? 10 மணிக்குன்னு சொன்னா 10 மணிக்கு அவங்க போட்டு விட வேண்டியதானே? இம்பூட்டு நேரமாவா உட்காந்துட்டே இருக்கிறது? அம்மா 10 மணிக்கெல்லாம் போட்டு விட்டுருவாங்கம்மா, போனுக்கு வர லேட் ஆகும். நம்ம பிள்ளை விட்டு மார்க்க நம்ம பொண்ணுல பாக்குறதுக்கு யாமட்டியே இப்படி லேட் ஆக்குறாங்க. அதெல்லாம் அப்படிதாம்மா லேட் ஆகும். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. நீயும் கத்திட்டே இருந்தா அப்பா எப்படி பாக்குறது? அப்ப வந்துருச்சாப்பா? இல்ல பாருங்க, இப்படி சும்மா தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கத்தே அவர் லாய்க்கு. ஒழுங்கா பாக்குறாரான்னு பாரு. நல்லா அங்கிட்ட இழுத்து விட்டு பார்த்தா தான் தெரியும். பேசாம நீ வந்து பாக்குறியா? எனக்கு பார்க்க தெரிஞ்சா இன்ன வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இனி யாரும் நான் பாத்துருக்க மாட்டேன். இழுத்து விட்டு பாருங்கன்னா இப்பதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். அது வரையில தான் பார்க்க முடியும், டவர் பிரச்சனையா இருக்கு. அது பிரச்சனையா இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம உள்ள மார்க்க தானே நம்ம பார்க்க போறோம். ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. செத்த பொறுமையா இருங்க பாப்பா. அம்மா பயமா இருக்குமா? உள்ள பயந்து அரண்டு ஒய்ய கிடக்காலங்க. பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவ வாட்டுக்கு நிம்மதியா இருப்பால. கோயிலுக்கு போகையில தூக்கணும் போன வர்ற வரைக்கும் எடுக்கலாம். ஆனா என்ன ரிசல்ட் பார்த்து சொல்லல. என்னதான் இந்த போனையில நடக்குதப்ப? ஏட்டி அவங்க போட்டு விடணும். போட்டு விடுறது அந்த நேரத்துக்கு தான் போட்டு விடுவாங்க. அவங்க போட்டு விட்ட பிறகு எல்லா பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் பார்க்குங்கல்ல. ஊரில் உள்ள பிள்ளைய பூரா போனை தூக்கி வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன டவர் கிடைக்கும், நெட்வொர்க்கு கிடைக்காதுல்ல. அதான் சுற்றிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பார்த்து சொல்லிடுவேன். அமைதியாக இருங்க. உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் தானே எனக்கு இருக்கேன். ஆமா, என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. நீ யாரும் நான் போய் ஒலை வச்சே வடிச்சிட்டு வந்திருப்பேன். நீ நல்லபடியாக ஒலைய வை அன்னைக்கு. சோத்தைனாலும் வடிச்சு பிள்ளைகளுக்குனாலும் சாப்பாடு போட்டு காலையிலேருந்து பட்னியாக கிடக்குங்க. கிடக்கட்டும். இன்னும் செத்தோட வயிறு காயறதுனால ஒண்ணும் இல்ல. மார்க்க பார்த்துட்டுல சோறு வர்றது இல்லச்சனா. நீங்க பாருங்க முதல்ல. இப்ப சோறு ஆக்குறதுக்கு என்ன பார்த்துக்கிட்டு நிக்குது? ஏட்டி நீ தானே ஒலை வச்சு சோறு வடிச்சிருவோம்னு சொன்னேன். சொன்னடியோட போகணுமா? இப்ப சோறு சாப்பிடறது ரொம்ப முக்கியமா? பிள்ளைக்கு பரிச்சை என்னாச்சுன்னு தெரியல. இப்பதான் உட்காந்து கூட சோறு ஆக்கவா? 24 மணி நேரம் தின்னுக்கிட்டே இருந்தா சரியா போகுமா? ஷப்பா இவளை வச்சுக்கிட்டு பேசாம எங்கிட்டாவது போனை தூக்கிட்டாவது போயிருக்கலானா. எனக்கு இது கிரகமாகனுக்குள்ள உட்காந்தேன். அப்பா இருடா எனக்கும் தாண்டா பக்குன்னு இருக்கு. செத்த இருங்கடா. வந்துருச்சா? ஏட்டி அங்கிட்டு இருந்து இங்கிட்டு திரும்புற ஒரு செகண்டுக்குள்ளேயே வந்துரும். இரு வந்தா பாப்பன்ல. அதுக்கே இப்படி கத்துறிய? பாருங்க பொறுமையா தான் பார்க்க சொல்லுது. யாரு? நான் தான் கத்துறேன். சரி நீங்க எல்லாம் பொறுமையாத்தே இருக்கியே. இருங்க. ஆமா இருப்பா பாருங்க நேரம் ஆகுது. புள்ள முகம் வாடிக்கிட்டு இருக்கான்னு இவே எல்லாரும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுவிட்டு வந்துட்டேன். ஆமா, யாருக்கும் பதில் சொல்ல முடியலையே. என்னாச்சுன்னு இதே இவ்வளோ பெரிய தொல்லையா இருக்கு. அட ரிசல்ட் வர்ற நேரத்தில் எல்லாரும் அடிக்கிறது வாஸ்தவம் தான். அப்புறம் புள்ள 12வதுனா கேட்கத்தானே செய்வாங்க. கேட்கட்டும் சொல்லிக்கிறலாம். ஒரு சொல்லியா சொல்லிக்கிறலாம். அப்பா இப்போ வந்துருச்சா பாருங்க. எங்கடா என்னது இது வேட்டு சத்தம் மாதிரி கேக்குது? யார் அங்கிட்டு வேட்டு விடுறா? நம்ம வீட்டு வாசல்ல என்னது இது வேட்டு சத்தம்? வா போய் வெளியில பாத்துட்டு வா. யாருக்கு இது? ரோஹித் மர்மே மாதிரி இருக்கு. என்னப்பா ரோஹித் இந்த நேரத்துல, அதுவும் பட்டாசோட? மாமா உங்க பொண்ணு 590 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா. அப்ப அதை உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும்ல. அதுக்காக தான் நானே நேரடியா வந்தேன். நீங்களே இம்பட்டு நேரம் இந்த போனையே தான் நோண்டிக்கிட்டு இருந்தீங்க. மர்மையை வந்து இந்த பார்த்து சொல்லுது, நீங்க பார்க்கலையா? நானும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சர்வர் எரரா இருந்துச்சு. அடா ஆமா அன்னைக்கிளி, இந்த வந்துருச்சு. 590 மார்க் எடுத்துக்க புள்ள. நல்ல மார்க் தான் அன்னைக்கிளி. அதான் நிம்மி. அப்பா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா. இப்பவே செத்தாலும் சந்தோஷமா என் சாவை ஏத்துக்கிறவே. அம்பிட்டு மனநிறைவோட இருக்கடா என் தங்கம். ரொம்ப சந்தோஷம்ப்பா.
சந்தோஷமான நேரத்துல இந்த மனுஷன் பேசுற பேச்ச பாரு. அத்தை ஸ்வீட் எடுத்து முதல்ல நிம்மிக்கு ஊட்டி விடுங்க. பிள்ளைக்கு மார்க் வந்த சந்தோஷத்துல மறுமையின மறந்து விட்டனே. நீங்க வாங்க போய் உள்ள வாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இவன் நல்ல மார்க் எடுப்பான்னு தெரியும்? அத்தை அன்னைக்கு மேரேஜ்லயே நிம்மி நிறைய சொல்லிட்டு இருந்தா. டாக்டர் ஆகணும், நீட்ல நல்ல மார்க்ல பாஸ் பண்ணணும், நிறைய எங்க ஊருக்கு நல்லது செய்யணும், அப்படி இப்படின்னு நிறைய அவளோட ஆசைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இவ்வளோ ஆசை வச்சு இவ்வளோ கனவு வச்சிருக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா நல்ல மார்க்ல தான் பாஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் ப்ரிப்பேர்டா ஸ்வீட்டு பட்டாஸ் எல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் இப்ப மருமேனே. நாங்க கூட அவளை திட்டிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க நல்ல நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்க கையால நீங்களே கொடுங்க. சரிங்க அத்தை. மேடம் நினைச்சது மாதிரியே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க. நீட்லையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு நான் மனசார விஷ் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அத்தா. சரி ஸ்வீட் எடுத்துக்கோ. அப்பா. எடுத்துக்கம்மா, மனசார விஷ் பண்ணி கொடுக்குறாரு, வாங்கிக்க. சரிங்கப்பா. சரிங்க அத்தை, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருங்க. அப்ப நான் கிளம்புறேன். இப்படி தூரம் வந்துட்டு சாப்பிடாம இப்படிப்பா போறது? உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம். அம்மா நீ இன்னும் உலையே வைக்கல, அப்புறம் எப்படிமா அத்தானுக்கு சாப்பாடு போட முடியும்? இட்டி மருமையை வந்திருக்காரு, உலை வைக்கிறதுன்னு பெரிய விஷயமா? செத்த இடத்துல அரிசியை களைஞ்சு அள்ளி போட்டோம்னா வந்துட்டு போகுது. உனக்குள்ள மீனை வாங்கி உரசி குழம்பு வச்சுட்டோம்னா எம்புட்டு நேரம் ஆகும் ஊத்துறதுக்கு? உட்காந்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல சமைச்சு கொட்டிட மாட்டேன். அன்னைக்கு சரி நீ போய் சாப்பாட்டு வேலையை பாரு, நான் மருமை என்ன கூட்டிட்டு வரேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். டைம் ஆச்சு, அம்மா தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். இருங்க, போய் சாப்பிட்டுட்டு போகலாம். வந்த வரத்துல போனா நல்லா தெரியாதுல்ல. இல்லத்த, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். காரை வேற எடுத்துட்டு வரவும் அம்மா கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம், நம்ம வீடு தானே. மருமைனே சொல்கிறனேன்னு தப்பாக எடுத்துக்கிறாதியே. இனிமேல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டெல்லாம் வராதியப்பா. ஒன்று உண்மையை சொல்லிட்டு வாங்க, இல்லை குடும்பத்தோட வாங்க. இந்த மாதிரி வந்தால் வீட்டில் உள்ளவங்க எதுவும் நினைப்பாகல்ல. இல்லை மாமா, நான் விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். வந்ததெல்லாம் சரிதாப்பா மருமைனே, அது எங்களுக்கும் சந்தோஷம்தான். நிம்மி நல்ல மார்க் எடுத்திருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைண்டில் வந்திருக்கீங்க, எங்களுக்கு அது புரியுது. ஆனால் எல்லாரோட கண் பார்வையும் அந்த மாதிரி இருக்காதுல்ல. நீங்கள் இனிமே வந்தால் சொல்லிட்டு வாங்க, இல்லைன்னா குடும்பத்தோட வாங்க. சரிங்க மாமா, கண்டிப்பா. அத்தை நான் இப்போ போயிட்டு வரேன் மாமா. சரிங்கப்பா, பார்த்து பத்திரமா வண்டியை ஓட்டுங்க. ஓகே அத்தை. பாய் நிம்மி, பாய் பிங்கு. பாய் அத்தா. மாமா, தம்பி இருந்ததுனால நான் எதுவும் கேட்கல. இம்புட்டு தூரம் அந்த பையன் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கேன். இப்படி என் முகத்தில் அடிக்கிறது மாதிரி பேசி விடுறது, அது மனசு சங்கடப்படாது? நிம்மி பிங்கு, நீங்கள் உள்ளே போங்கடா, அப்பா வர்றேன். சரிப்பா. மீ உங்கள் மிஸ்ஸு தாண்டா ஃபோன் அடிக்கிறாங்க. கொடுங்கப்பா. ஹலோ மேம், சொல்லுங்க மேம். தேங்க்யூ மேம். இவ பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம். ஒழுங்கா படிக்க மாட்டான்னு நினைச்சா இவ்ளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா. ஐயோ, இனி அப்பாவும் அம்மாவும் அவளை தான் பாசமா வச்சிருப்பாங்க. படிக்கிற பிள்ளைன்னு இவ்வளோ நாளும் கொஞ்சினது பத்தாம இனி ரொம்பவும் கொஞ்சுவாங்களே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த டீச்சர்ஸ் வேறையா? ஏன் அன்னைக்கிளி என்ன இப்படி கேட்டுவிட்டு? புள்ள மூஞ்சில் அடிச்சது மாதிரி பேசணும்னு எனக்கு என்ன ஆசையா? அதுக்கு இருக்க வந்து எதுவும் பேசாமல் இருந்தேன். என்னைய பார்த்து எப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம் நீ? அப்ப எப்படி கேட்க சொல்றீங்க? என் அண்ணன் மையன் என் வீடை தேடி என் பிள்ளைக்கு ஒன்னொன்கவும் துடிச்சு போய் ஓடியாந்திருக்கு. அப்பேற்பட்ட பிள்ளைய இப்படியா பேசி அனுப்புறது? சொல்லிட்டு வந்தாவா, இல்லைன்னா வராதேன்னா? அவன் பாசத்துல தானே வரேன். இன்னைக்கு அத்தை மகன்கிற பாசம் நாளைக்கு வேற எதுவுமா மாறிடக்கூடாதுல்ல, அதனால தான்ட்டி அப்படி சொன்னேன். ஆமாம்மா, அந்த நினப்பு இந்த நினப்பு இருந்துச்சுன்னா நம்ம புள்ள படிப்புல இம்புட்டு கண்ணும் கருத்துமா இருந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாளா? அப்படியெல்லாம் நம்ம உள்ளையில நம்மளே குறைச்சி மதிப்பிடக்கூடாதுல்ல. சொல்லக்கூடாதுதான் அன்னைக்கிளி, இல்லைங்கல. ஆனால் ரெண்டுக்கும் வயசு இருக்கு பத்தியா. நம்ம பிள்ளையும் அடுத்தடுத்து காலேஜ் போகுது. ஒன்றை பார்த்து ஒன்று எதையாவது கற்றுக்கிட்டு வரலாம்ல. பார்த்தா என்ன தப்பு, பேசுனா என்ன தப்புன்னு அப்படி எப்படி அதையும் இதையும் தொட்டு பார்த்து பேசி வர்றது தானே. எதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும்? சௌமியா எப்பேற்பட்ட குணம்னு நமக்கு தெரிஞ்சது தானே. அந்த வீட்டுக்கு நம்ம புள்ள போய் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நீனு. சரிதான் மாமா, அன்னைக்கு கல்யாணக்கார வீட்லேயே நிம்மியை பார்த்து என்னென்னமோ பேசிட்டு போயிருக்காங்கன்னு அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு வந்து அழுதா புள்ள. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான். அந்த வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை. அண்ணன் வீடாக இருக்கட்டும், தம்பி வீடாக இருக்கட்டும், பிள்ளைக்கு எங்கே தலையெழுத்து இருக்கோ அங்கே தானே முடியும். நம்ம எதுக்கு இப்போ அதை பேசிக்கிட்டு? சரி வாங்க, நானும் அவகிட்ட சொல்லி வச்சு நல்ல முறையாக நடந்துக்கிற சொல்கிறேன். சரி அன்னைக்கிளி, ரோஹித் வந்ததோட இப்படியே பேச்சா போச்சு. வா பிள்ளைய போய் பார்ப்போம் வா. அன்னைக்கிலிக்கா பாட்டி மாடனே, வா வனசா. அக்கா ரிசல்ட் வந்துருச்சா? மார்க் என்னக்கா எடுத்திருக்கா?
நல்ல மார்க் தாம்மா. 580 சொன்னாங்களே. 590 மார்க் எடுத்திருக்குப்பா. சூப்பர் மாமா, நல்லா படிச்சிருக்கா பாருங்களேன். எங்க அக்கா முகத்துலயும் எங்க மச்சான் முகத்துலயும் இன்னைக்கு தானே உண்மையான சந்தோஷத்தை பாக்குறேன். இந்த குட்டியை ரெண்டும் பிறக்கையில கூட இப்படி சந்தோஷம் இல்லையே. வனசா நல்ல மார்க் எடுத்திருக்கலாம்ல. இப்பதான் எங்க அண்ணமையெல்லாம் வந்து வெடிகிடியெல்லாம் வெடிச்சிட்டு போச்சும்டி. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்து போய் கிடக்கு. இந்தாங்க ஸ்வீட் லட்டு எடுத்துக்கிறேங்க. இருக்கட்டும்க்கா, முதல்ல நான் உள்ள போய் பாப்பாவை பார்த்துட்டு வந்து ஸ்வீட் எடுத்துக்கிறேன். நீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. எடுத்துக்க வனசா, நீன்னு எடுத்துக்கமா. அம்மாக்கு என்னக்கா, நீங்கிட்ட உள்ளவங்களுக்கெல்லாம் கொடு. நான் போய் பிள்ளைய போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப மத்தியானத்துக்கு சோறு ஆக்காதியம்டி. மாமாவை கறி எடுத்தார சொல்றேன். இங்க நீங்க பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு போய்க்கிடலாம். சரியா அக்கா, காலையில ட்ரீட் கேட்டதுக்காக பிரியாணியா? அப்படின்னு இல்லட்டி, எனக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா தேவலைன்னு தோணுது. உங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பிள்ளைகளும் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கும்ல. சந்தோஷமான நாளில எல்லாரும் சந்தோஷமா இருப்போமே, அதுக்காக செய்யறேன். இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. மனசா வா, உள்ள வா. அப்புறம் இம்புட்டு மார்க் எடுத்து கஷ்டப்பட்டு படிச்ச பிள்ளைக்கு இது கூட செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி? வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம் வாங்க. ஆமா, இந்த ஆத்தாளெல்லாம் அங்கிட்டு உட்காந்துருக்குது. அதுகளுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம பாய் கடையில போய் 2 கிலோ மட்டனு 2 கிலோ சிக்கனு வாங்கிட்டு வாங்க. பிரியாணி போட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். சரி சரி அன்னைக்கிளி, நீ வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வை. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜீவா, என்னப்பா பண்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்ப்பா. என்ன விடு, நீ எப்படி இருக்க? மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா. ஜீவா, உன்னையும் மருமகளையும் பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அங்க வரலாம் இல்லப்பா, வந்து உன்னை பார்க்கலாம்ல. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்ல ஜீவா, இங்க என்னால இருக்க முடியல. வந்ததுல இருந்து உங்க அம்மா கையிட்டையும் நான் எதுவும் பேசுறது இல்ல. நான் வந்து ஒரு எட்டு உன்னையும் மருமகளையும் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிங்கப்பா, வாங்க. ஜீவா, சரிப்பா, நான் அப்ப வைக்கிறேன். ஓகேப்பா. என்ன மேடம், சாரிலாம் கலக்குறீங்க? அத்தை தான் இனிமே டெய்லி புடவை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. நல்லா இருக்குடி. என்ன நல்லா இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற? ஏதோ போனா போட்டோன்னு சொல்றியோ? லூசு, நிஜமாவே அழகா இருக்கு. உனக்கு என்னடி, தேவதை மாதிரி இருக்க. நிஜமா? நிஜமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? நான் வந்ததோட கட் பண்ணிட்டேன். அப்பா கால் பண்ணிருந்தாங்கடி. மாமாவா? மருமகளை பார்க்கணும் போல இருக்கான். அதான் கிளம்பி வரலாமான்னு பர்மிஷன் கேக்குறாரு. நீ என்ன சொன்ன? கேட்கும் போது என்னடி சொல்றது, வரவேணான்னு சொல்லவும் கஷ்டமா இருந்தது. கிளம்பி ரெடியா இருக்கேன்னு வேற சொல்றாரு. சரியாதான் வாங்கன்னு சொல்லிட்டேன். சரி ஜீவா. அப்பா வர்றதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏன் லூசு மாதிரி பேசுற? மாமா வர்றதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி கேக்குற நீ? இல்லடி, கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மாமா இந்த மாதிரி கேட்டுட்டு வர்றது கஷ்டமா இருக்கே தவிர அவங்க நம்மளை பார்க்க வர்றதுல சந்தோஷம்தான். ஆனா எத்தனை நாளைக்கு ஜீவா இங்கேயே இருக்க முடியும்? ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்ல. ஏண்டி 2 நாளைக்குள்ள இங்கனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு பிடிச்சா தள்ளிட்டேன். அதுக்குள்ள இங்க இருந்து போகணும்னு முடிவெடுக்க சொல்ற? அத்தை, நெட்ட பண்ண நெடுவாளி மாதிரி நீனே எனக்கு ஒரு புள்ளதான்ப்பா. இங்கனையே இருந்துட்டாலே எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. பேசாம 2 பேரும் நம்ம வீட்டோட இருந்துருங்களேன். எதுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னு முடிவு பண்றிய? இல்லம்மா, எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும்? ஏதாவது வீடு பார்க்கணும்ல. கடைசி காலத்துல எல்லாரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். எங்கே இருந்தாலும் உங்களை வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம்மா. நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஏதாவது வீடு பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சா இந்த ஊர்லேயே வீடு கிடைச்சா கூட பெட்ரு தான். போகணும்னு முடிவு பண்ணிட்டிய? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே உள்ளூருக்குள்ளே ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்க சொல்கிறப்ப. ஆமாம், காலையிலேயே 2 பேரும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல. வீட்டிலேயே இருக்கிறதுக்கும் போர் அடிக்கும்ல. மாமா வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். கோவிலுக்கு போய் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் டைம் ஆகிடும்லத்த. மாமாவை பார்த்துட்டு ஈவினிங் வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வரோம். அப்படியே சம்மந்தி வர ஆகலக்க? சரிப்பா, நான் போய் அப்போ ஏதாவது சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்பா சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவாங்க. காலையில தானே சாப்பிட்டுட்டு வருவாங்க. இருந்து மத்தியான சாப்பாடு போட்டு அனுப்புவேன். அட சும்மா இருங்கப்பா, நான் போய் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அத்தை, நானும் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? காலையில இருந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு உன் புருஷன். இப்போ அவங்க அப்பாரு வாரம்னு சொல்லவும் முகமெல்லாம் வாட்டமா இருக்குவாரு. என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கான். பேசி கேசிக்கிட்டு இங்கனக்குள்ள தானே உட்காந்துரு. நான் போய் சமையலை பார்த்துக்கிறேன். சரிங்கத்த. இருந்து பேசிக்கிட்டு இருங்க. அப்பா வந்தோன்னே சொல்லி அனுப்புறேன். சரிங்கம்மா. அப்புறம் என்ன? அப்புறம் விழுப்புரம், ராமநாதபுரம். அது சரி. காமெடி லைட்டா. ஆமா, உங்க அத்தை ஏதோ காது கடிச்சிட்டு போனாங்களே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
இல்ல ஏதோ ஜோசியரு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சுல? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. இல்லையே, எனக்கு கேட்டுச்சே. என்கிட்ட சொன்னது எனக்கு கேட்கல, ஆனா உனக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சுடி, அதனால தானே கேட்குறேன். என்ன சொன்னாங்க? இன்னைக்கு தான் ஜோசியரை பார்க்க போறாங்களாமோ? பாப்பாங்க பாப்பாங்க. ஆசை வைக்கிறேள் இப்ப ரொம்ப நன்னா மாலையிட்டதும் மறக்கூ. பெரியம்மா, ஆத்தா, 2 பேர் ஒத்தாப்புல தான் இருக்கீங்களா? அட வாடா சுப்பிரமணி, என்ன இப்படி வர? அலமேலாத்தா கல்யாணக்காரவங்கனால கூட்டணியில சேர்க்கலையாக்க 2 பேர் ஒத்தாப்புல உட்காந்துருக்கிய? ஆமா ஆமாப்பா, அவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்தாக்குறதுக்கே நேரம் பத்தாது, அப்புறம் எங்கிட்ட வந்து வெட்டி கதை பேசுறது? நீ என்ன கையில ஏதோ சுவீட்டு மாதிரி இருக்கு? ஆமா ஆமா குப்பமாத்தா, உங்க பேத்தி 12வதுல நல்ல மார்க் எடுத்திருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் நம்ம ஆளுக்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு வரலாமேன்னு வந்துகிட்டு இருக்கேன். எடுத்துக்கிறங்க மொட்டைக்கார பெரியம்மா, எடுத்துக்க. ஏலே, எனக்கு சுகர் வேற இருக்கடா. சுவீட்டை திண்டு போட்டு மேற்கொண்டு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க போறேன். அப்புறம் உன் தம்பிக்காரன் வந்து திட்ட போறேன். ஒரு நாள் ஒரு லட்டு உருண்டை திங்கிறதுனால ஒன்றும் கூடி போயிடாது. அட எடுத்துக்க பெரியம்மா, எடுத்து சாப்பிடு. அட பாசத்தோட கொடுக்குறேன் புள்ள, வாங்கிக்க வாங்கிக்க. என் பேத்திய 2 பேருக்கு அந்த ஆத்தா ஐலாண்டேஸ்வரி நல்லா ஆயுச போட்டு நோய் நொடி இல்லாம பிள்ளைய பல்லாண்டு வாழணும்டா சுப்பிரமணி. நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு பாத்தியா? இனி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடு. கட்டி கொடுக்கறதுக்கு இப்போ என்ன வரியத்தா வயசு இருக்கு? அதெல்லாம் நல்லா படிக்கட்டும். டாக்டருக்கு படிக்கணும், ஊருக்கு வந்து பொது சேவை செய்யணும்னு நிறைய ஆசை. நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய செய்யட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிருவான். அதுவும் சரிதான். இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளை காட்டிலும் பொம்பளை பிள்ளைய தானே நல்லா படிக்குதுங்க, டாப்ல வருதுங்க. படிக்கட்டும் படிக்கட்டும். அந்த காலத்துல தான் எங்க ஐப்பு ஆகி எங்களை ஒன்றும் படிக்க வைக்காம இப்படி திண்ணைக்கு தின்ன உட்காந்து பேச வச்சுட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளையனால நல்லா படிக்கட்டும், நல்ல நிலைமைக்கு வரட்டும். அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடி இன்னுமா பண்ற உள்ள? ஒரு நிமிஷம் இங்க வா. ஆளு வலிக்குதுன்னு தானே உட்காந்து தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்னத்துக்கு இப்ப கத்துற அப்படி? காரியம் இல்லாம கத்த நான் என்ன கிருக்கா? அங்க பாரு உன் மயனை, உன் பேத்தி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காளாம். ஊரெல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு வராமா. 10வதுலயே விடிய விடிய ராத்திரி பூரா தூங்காம லைட்டை போட்டுக்கிட்டு உட்காந்து படிச்சா 12வதுல அதை காட்டி படிச்சிருப்பால, அதான் நல்ல மார்க் எடுத்திருக்கா அவள் இருக்கு. ஓஹோ, உன் பேத்தி நல்ல மார்க் எடுத்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் போல் இருக்கு. ஆண்டி, யார் யாரோ ஏழைப்பட்ட பிள்ளையெல்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்குதுன்னு கேள்விப்படுறேன். அதுகளை பார்த்தே சந்தோஷப்படையில இது நான் பெத்த உள்ளடி, இவனை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேனா? ஆமா ஆமா, சும்மாவே உன் பிள்ளை உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். இப்ப நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கான். டாக்டருக்கு வேற படிக்க வைக்க போறாளாம். அதுக்கப்புறம் உன்னெல்லாம் சுத்தமா மதிக்க மாட்டாமா. நீ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு திரி. இல்ல, அவன் பொண்டாட்டிமா டாக்டர் ஆக போறாங்க. என் பேத்தி தனமுட்டி டாக்டர் ஆக போறா. உங்க அப்பாலோட வாரிசு. அவ டாக்டர் ஆகுறதுல நமக்கு பெருமை தானே? ஆமா ஆமா, அவன் ஆம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கான். அப்படியே உனக்கு வாரிசா வந்து நிக்க போகுது. அட ஏமா நீ வேற, எவன் வீட்டுக்கோ போய் கல்யாணம் பண்ணி சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு இங்க உட்காந்து அவ டாக்டராவா? அதை நீ வாரிசுன்னு வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கியாக்கும். அடி இவ ஒருத்தி, எது எப்படியோ அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கல்ல, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும்ல. டாக்டர் ஆகிறது என்ன சாதாரணப்பட்ட விஷயம் நினைச்சியா? லட்சக்கணக்கில் இல்லைம்மா, கோடி கணக்கில் கொட்டி கொட்டி கொடுத்தாதான் ஒரு குடும்பத்தில் டாக்டர் ஆகி வந்து நிற்க முடியும். அந்த அளவுக்கு வருமானம் உன் பிள்ளையாண்டாட்ட இருக்கா? அவன் மகளை டாக்டர் ஆக்கிறதுக்கு ஏதோ ஓவரா பீத்திக்கிட்டு திரியிறான். என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன், டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன்னு. அந்த அளவுக்கு அவன்கிட்ட வசதி இருக்கான்னு? உன்கிட்டயோ என்கிட்டயோவா வந்து நிற்க போறேன்? அவன் என்னமோ பண்ணி அவன் பிள்ளைய படிக்க வச்சுட்டு போறேன். இங்கே பாரு, அவனுக்கு நம்மளுக்குந்தான் பேச்சு. பிள்ளைகளுக்குள்ளையெல்லாம் நம்ம விரோதத்தை காட்டக்கூடாது. அவள் படித்தா படிச்சுட்டு போறா. உன் மக படித்தாலும் அவள் படித்தாலும் எனக்கு 2 பேரும் ஒன்றுதேன். பிள்ளைகள்கிட்ட விரோதத்தை காட்டாதாம்மா சொல்லிவிட்டேன். அவள் படித்து நல்ல மார்க் எடுத்ததை நினச்சி எனக்கு சந்தோஷந்தேன். சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. அவள் நல்லா இருந்தா நல்லா இருந்துட்டு போறா. உனக்கு என்ன இப்போ பட்டுக்கிட்டு நிற்கிது? இன்னும் என்னைக்கும் இல்லாமல் இந்த கிழவி இப்படி பேசிட்டு போகுது. எதுவும் பிளான் பண்ணிருச்சோ? நம்மளை ஒரு வேளை விட்டு விட்டு துரத்த போகுதோ? சுப்பிரமணி, இவ எதுக்கடி இங்க வர? அவன் இப்பதான் சந்தோஷமா வந்து சுவீட்டு கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்க கேடுகட்டவா வந்துட்டாளா? லேய், என் பேத்தி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கலாம். அதை ஆத்தாட்ட என்கிட்ட தானடா முதல்ல வந்து சொல்லி சுவீட்டு கொடுக்கணும். அடுத்த வட்டையா கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்ப இப்படி. நீ சந்தோஷப்பட்டா உன்கிட்ட வந்து முதல்ல சொல்லியிருப்பேன். நீ சங்கட்டமுள்ள விடுவ, அதான் என்னத்துக்கு சொல்லுவோம்னு விட்டுருப்பேன். போலீஸுக்காரிகிட்ட சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுத்தவளுக்கு தானடி நீங்க. உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்லை. நான் என் மைண்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு பதில் சொல்லட்டும். நீங்க வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையைத்தானே சொல்றாங்க. ஏன்டா அப்படி நினைக்கிற? என் பேத்தி நல்ல மார்க் எடுத்தா எனக்கு சந்தோஷம் தானடா. அடுத்தவளுகளுக்கு இருக்கிற ஆசையை காட்டியா எனக்கு இல்லாம போயிடுறேன். எனக்கு குர்ராச்சு வீட்டு. இவளுக்கு தான் சுகர் இருக்குல்லம் டீ. ஏன் உனக்கு இல்லாமலா இருக்கு? எடுத்து திங்கல,
என் பேத்தி விட்டு லெட்டை நீ வாங்கி திங்கையில என் பேத்திக்கு வாங்கிட்டு வந்த லெட்டை நான் திங்கிறதுல என்னட்டி இருக்கு? கொண்டாடா எனக்கு லெட்டு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. இந்தாங்க எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு? அவ அத்தைக்காரி மருமக பசிட்டு மார்க் வாங்கியிருக்கோம்னு நினைச்சு பூரிச்சு போயிருக்கா. கொண்டா பாக்கெட்டோட அங்கே கொண்டு போய் கொடுத்து ஆளு கொண்டா திண்டுக்கிறோம். ஆமாம், பூரிச்சு போயிருக்கிறவங்கள பார்த்தா தெரியாது. எடுத்துட்டு போங்க. தாய் கிழவி அது வலிய போய் கேட்டு வாங்கி திங்க அசிங்கப்பட்டதும் பத்தாம நமக்கு வேற வாங்கணும்னு டப்பா கூட தூக்கிட்டு வருதே. இத வரட்டும் வச்சுக்கிறேன். என்ன முன்னாடி இன்னும் மறைச்சுக்கிட்டே தெரியற? 1000 இருந்தாலும் நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட கூடாது. எவ்வளோ ஒருத்தி என் புள்ள விட்டு காசுல வாங்கி திங்கிற, நான் திங்காம இருக்கலாமா? அதான் டப்பாவோட பிடிங்கிட்டு வந்துட்டேன். இந்தா எடுத்துக்க, உன் புருஷன்ட்டையும் கொண்டு கொடு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. உன் அக்கா பத்தி உன்னை விட்டு போகுமா? எல்லாத்தையும் நீனே தின்னு சுகரை ஏத்தி வச்சுட்டு போய் சாவு. நான் போறேன். அடியப்ப வேணாமா? மூஞ்சி முகரையும் பாரு, இழிச்சுக்கிட்டு வேற வந்து சொல்லுது. எதுவும் பிளான் பண்ணிருச்சான்னு வேற தெரியலையே. வேணாட்டா போ, நான் தின்னுட்டு போறேன்.